தமிழக வெற்றி கழகம் ஏன் திமுகவை கடுமையா எதிர்க்கிற அளவுக்கு அதிமுகவையும் காங்கிரஸையும் பிஜேபியும் எதிர்க்கிறது இல்லைன்னு பல பேருக்கு இந்த கேள்வி வரலாம். அதிமுக மேலையும் காங்கிரஸ் மேலையும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு தேர்தல்ல மக்கள் அவங்கள புறக்கணிச்சு தோக்கடிச்சிட்டாங்க. மக்கள் விரும்பாத அரசியல் கட்சியை கடுமையா தாவேக எதிர்க்கல. ஆனா இவங்களையும் தாவேக எதிர்த்திருக்கு. மக்கள் கிட்ட பொய்ய வாக்குறுதியை கொடுத்து ஜெயிச்சு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலங்கிறதுனால மக்கள் குரலை தாவேக திமுகவையும் பிஜேபியும் எதிர்க்குது. இப்போ திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பிஜேபியை ஏன் தாவேக எதிர்க்கல? 2026 சட்டமன்ற தேர்தல்ல அங்க போட்டியா இருக்கிறது திமுக தான். அதனாலதான் திமுக செய்யற எல்லா அவலங்களையும் தாவேக வெளிச்சம் போட்டு காமிக்குது. அதே சமயம் பிஜேபியால தமிழக மக்கள் பாதிக்கப்படும் போது அதை தாவேக வேடிக்கை பார்க்கல. அவங்கள நேரடியா எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. உதாரணம், முஸ்லிம் தோழர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்த போது எதிர்த்தாங்க. பீகார்ல நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்கணும்னு தேர்தல் ஆணையம் மூலமா எஸ்ஐஆர் கொண்டு வந்த போது எதிர்த்தாங்க. 2029 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பிஜேபி கடுமையா தாவேக எதிர்க்கும். பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வந்த ஒரே கட்சி அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான்.